திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள தேன்மலைப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ராஜேஷ் ராணுவத்தில் பணியாற்றி வந்துள்ளார். அவருக்கு சங்கீதா என்ற மனைவியும் ஒரு மகள் மற்றும் மகனும் உள்ளனர். இதனிடையே விடுமுறைக்காக சொந்த ஊருக்கு வந்த ராஜேஷ் கிணற்றில் கடந்த 15ஆம் தேதி விவசாய கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டார். தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை மீட்டு விசாரணை செய்ததில் ராஜேஷ் மது போதையில் தவறுதலாக கிணற்றில் விழுந்து உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டது. இதையடுத்து உடலை மருத்துவர்கள் பிரேத பரிசோதனை செய்தபோது ராஜேஷ் நீரில் மூழ்கி உயிரிழக்கவில்லை என்றும் கடுமையாக தாக்கப்பட்டு கொல்லப்பட்டதும் தெரியவந்தது. இதையடுத்து இதை கொலை வழக்காக மாற்றி போலீசார் விசாரணை செய்தபோதுதான் அந்த திடுக்கிடும் தகவல் வெளியானது. ராணுவத்தில் பணிபுரிந்து வந்த ராஜேஷ் கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு கீழ்பள்ளிப்பட்டு பகுதியைச் சேர்ந்த சங்கீதா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளார். சங்கீதா வேலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வந்தார். மனைவி செவிலியராக பணிபுரிவது ராஜேஷுக்கு பிடிக்காததால் அவருடன் அடிக்கடி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் சங்கீதா தனது குழந்தைகளை அழைத்துக் கொண்டு தனது அம்மா வீட்டிற்கு செல்வதையும் வாடிக்கையாக வைத்துள்ளார். அதே போன்றுதான் கடந்த 13ஆம் தேதியும் சங்கீதா தனது குழந்தைகளை அழைத்துக் கொண்டு தாய் வீட்டிற்கு சென்றார். இதனால் ஆத்திரமடைந்த ராஜேஷ் சங்கீதாவின் தாய் வீட்டிற்கு சென்று வீட்டிற்கு வருமாறு அழைத்தார். அப்போது அவர் வர மறுக்கவே சங்கீதாவின் தாயார் இந்திராணி திடீரென நுழைந்து மருமகனை ஆபாசமாக திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ராஜேஷ் மனைவி மற்றும் மாமியாரை தாக்கியுள்ளார். இதனை கண்ட சங்கீதாவின் சகோதரர் சதீஷ்குமார் தன் கண்முன்னே தன் தாயார் மற்றும் தங்கையை தாக்குகின்றாயா என கூறி ராஜேஷை கண்மூடித்தனமாக தாக்கினார். இதனால் ராஜேஷ் மயக்கமடைந்த நிலையில் அவரை கொலை செய்ய சங்கீதா திட்டமிட்டார். இதற்காக தனது உறவினர்கள் 7 பேரை வீட்டிற்கு வரவழைத்தார். இதையடுத்து அவர்கள் ராஜேஷை வெள்ளூர் கிராமத்தில் உள்ள மாந்தோப்பில் வைத்து சரமாரியாக தாக்கி கொலை செய்தனர். பின்னர் ஒரு நாள் முழுவதும் உடலை மாந்தோப்பிலேயே வைத்துள்ளனர். பின்னர் ராஜேஷின் உடலை இருசக்கர வாகனத்தில் வைத்துக் கொண்டு உடலை எங்கே போடுவது என சுற்றித் திரிந்தனர். இதன் பின்புதான் தேன்மலைப்பட்டி கிராமத்தில் உள்ள விவசாயி கிணற்றில் உடலை வீசி ராஜேஷ் தவறுதலாக கிணற்றில் விழுந்து இறந்ததாக நாடகமாடியது போலீசாரின் விசாரணையில் அம்பலமானது. இதையடுத்து சங்கீதாவின் தந்தை ஏழுமலை மற்றும் அவரது உறவினர்கள் கதிர்வேல், கிஷோர், ஜெயக்குமார் உள்ளிட்ட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள ராஜேஷின் மனைவி சங்கீதா, அவரது தாயார் இந்திராணி, சகோதரர் சதீஷ்குமார் ஆகியோரை தனிப்படை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். விடுமுறைக்கு சொந்த ஊருக்கு வந்த ராணுவ வீரரை அவரது மனைவியே கொலை செய்துவிட்டு நாடகமாடிய சம்பவம் திருவண்ணாமலையில் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.